குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல் ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 5/1/2024 சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் 20ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:32க்கு. கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று இரவு 9:04 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:42 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 4:38 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் இன்று காலை 8:25 வரை தைத்துலம், பின்பு இரவு 9:04 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் பூரட்டாதி, உத்திரட்டாதி. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதவர்தினி அம்மன் நவசக்தி மண்டபத்தில் எழுந்தருளி தங்க பல்லக்கில் புறப்பாடு. திருவிடை மருதூர் ஸ்ரீ பிரகத் குசாம்பிகை வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் ஏற்படும். எதற்கெல்லாம் இந்த நாள் சிறந்தது? அன்னதானம் செய்ய சிறந்த நாள், நாட்டியம் அரங்கேற்றம் செய்ய நல்ல நாள், மருத்துவ பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், களை செடிகளை அகற்ற உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:36 முதல் 2:19 வரையில் மேஷ லக்னம், 2:20 முதல் மாலை 4:21 வரையில் ரிஷப லக்னம், 4:22 முதல் 6:33 வரையில் மிதுன லக்னம், 6:34 முதல் 8:42 வரையில் கடக லக்னம், இரவு 8:43 முதல் 10:45 வரையில் சிம்ம லக்னம், 10:46 முதல் 12:47 வரையில் கன்னி லக்னம், 12:48 முதல் காலை 2:53 வரையில் துலாம் லக்னம், 2:54 முதல் 5:05 வரையில் விருச்சக லக்னம், காலை 5:06 முதல் 7:16 வரை தனுசு லக்னம், காலை 7:17 முதல் 9:10 வரையில் மகர லக்னம், 9:11 முதல் காலை 10:52 வரையில் கும்ப லக்னம், 10:53 முதல் 12:31 வரையில் மதியம் மீன லக்னம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களில் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய ராசிக்கு ஏற்ற சுப கிரக ஓரைகள் வழங்கப்படுகிறது. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களில் கேட்டு உங்களுடைய ராசிக்கு தகுந்த சுப கிரக ஓரைகள் பார்த்து முக்கியமான விஷயங்களை செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை சுக்கிர ஹோரை, 7 முதல் 8 மணி வரை புதன் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை சந்திர ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை சனி ஹோரை, 10 முதல் 11 மணி வரை குரு ஹோரை, 11 முதல் 12 மணி வரை செவ்வாய் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை சூரிய ஹோரை, 1 முதல் 2 மணி வரை சுக்கிர ஹோரை, 2 முதல் 3 மணி வரை புதன் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை
சந்திரஹோரை 4 முதல் 5 மணி வரை, சனி ஹோரை 5 முதல் 6 மணி வரை, குரு ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. வேலும் மகிழும் துணை. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களினுடைய நல்லாசியோடு இந்த நாளை தொடங்குங்கள். அற்புதங்கள் நிகழும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். உங்களுடைய சமயோஜித புத்தி காரணமாக நல்ல பயனுள்ள விஷயங்கள் சாதிப்பீர்கள். பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். தீர்க்கமாக சில முடிவுகளை எடுக்கலாம். வியாபார சம்பந்தமாக நீங்கள் மிக சிறப்பாக செயலாற்றுவீர்கள். உங்களுடைய செயல்திறன் மற்றவர்களை அசர வைக்கும், வியப்பில் ஆழ்த்தும். உங்களை சாதாரணமாக எண்ணியவர்களுக்கு மத்தியில் யாரும் சாதிக்க முடியாத விஷயத்தை நீங்கள் செய்து காட்டப் போகிறீர்கள். உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தபடி உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். குடும்ப பிரச்சனைகளை கலந்து ஆலோசித்து சுமூகமான தீர்வு காணக்கூடிய அற்புதமான நாள். காதல் விவகாரங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். சீக்கிரமாக திருமணம் சம்பந்தமான விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். திருமண யோகத்திற்குண்டான காலகட்டமா என்பதை மட்டும் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையை வைத்து கணித்து சரிபார்த்து செய்வது நல்லது. மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படலாம். மாணவர்கள் புது விஷயங்களை கையாளுவீர்கள். வரக்கூடிய தேர்வில் நல்ல உயர்ந்த மதிப்பெண் பெறுவதற்கு ஏற்றாற்போல் சில நுணுக்கங்களை அறிவீர்கள். ஆயத்தமாக இருப்பீர்கள். தேர்வுக்காக புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிப்பதாலும் நெருக்கம் ஒற்றுமை காரணமாக குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்குண்டான விஷயங்களில் சில கருத்துக்களையும் வெளிப்படுத்தி அதனை செயல்படுத்த முற்படுவீர்கள். பிரபலமானவர்களுடைய ஆறுதலும் அவர்களுடைய நட்பும் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையில் வெற்றிகரமாக வெற்றி கொடி கட்டக்கூடிய நாள். மேன்மையாக வருவீர்கள். அதிகாரத்தில் உங்களுக்கு குறைவே இருக்காது. பலம் பொருந்தியவர்களாக வலம் வரப்போகிறீர்கள். தலைமை இடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல சுப செய்திகள் வரலாம். வாழ்க்கையினுடைய நிலையை சீர்படுத்திக் கொள்வதற்கு இந்த நாள் மிகுந்த யோகம் நிறைந்த நாள். மீண்டும் மீண்டும் சில வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொன்னான வாய்ப்புகள் தவறி இருந்தால் அந்த வாய்ப்புகள் மீண்டும் வருவதற்கான வழிவகைகள் உண்டு. பொதுவாக பெருமை நிறைந்த நாள். தொழில் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். வர்த்தகத்தில் இருந்த பிழைகள் நீங்கும். நீங்கள் செய்த தவறுகள் மீண்டும் செய்யாதபடி திருத்திக் கொள்வீர்கள். வீடு மனை வர்த்தகம் சார்ந்த நிலைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். உங்களுக்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். மனதில் புதுவிதமான சிந்தனை ஏற்படும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு உண்டாகும். ஒற்றுமை அதிகரிக்கும். பிரபலமானவர்களால் நட்பு உண்டாகும். கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமை நிறைந்த நாள். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த நாள் செயல்களில் வெற்றி பெற
எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது சக ஊழியர்களுடைய ஆதரவு பெருகும். தனிப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்கள். பிறருக்காக எந்த ஒரு நிலையிலும் உங்களை விட்டுக் கொடுக்காதீர்கள். உங்களை தாழ்வாகவோ இழிவாகவோ பேசக்கூடிய நபர்களிடத்தில் இருந்து விலகி இருப்பது நல்லது. சுய மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். யாரிடத்திலும் அடிமைத்தனமான விஷயங்கள் வேண்டாம். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை இன்றைய தினம் எடுப்பீர்கள். இன்று மனதில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் சில நேரம் உங்களுக்கு அவநம்பிக்கையையும் அமைதி இல்லாத ஒரு தன்மை காணப்படலாம். உங்களுடைய செயல்களில் மிக கவனமாக இருங்கள். எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும். அவற்றை தவிர்ப்பது நல்லது. நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் நிச்சயம் சாதிக்கலாம். எந்த விஷயத்தையும் நீங்கள் லாவகமாக அதனுடைய அடி ஆழ தன்மை வரை உணர்ந்து செயல்பட்டால் இன்னும் மேன்மையான பலன்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். திடீர் பயணங்கள் மூலம் வேலை விஷயமாக வெளியூர் செல்பவர்களுக்கு அனுபவங்கள் உண்டாகலாம். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைய நாள் வேலைகள் சற்று அதிகம்தான். பணியில் நீங்கள் தவறுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். உங்களுடைய சக பணியாளர்களிடம் பேசும்போது கவனமாக இருப்பது நல்லது. நெருக்கமானவர்களிடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையலாம். தம்பதியர்களுக்குள் புரிதல் ஏற்படும். பொதுவாக பக்தி நிறைந்த நாளாகவே இருக்கிறது. வேலையில் கவனம் செலுத்தினால்தான் உங்களுக்கு புகழ் சேரும். எப்பொழுதும் தன்னிலை மாறாமல் செயல்படுங்கள். பிறருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொண்டு செய்வது நல்லது. புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டிய நாள். மற்றவர்களோடு வேலை விவகாரம் தொடர்பாக தொழில் விஷயமாக பேசும்போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் பேச்சுக்களில் எச்சரிக்கை தேவை. அனாவசியமாக தேவையற்ற விஷயங்களை பற்றி பேசி வீண் விவாதத்தில் ஈடுபடாதீர்கள். தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை உங்கள் துணைவரிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இதனால் இருவருக்குள்ளும் புரிதல் இருக்கும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய இதுவே அடிப்படையாக கூட இருக்கும். தம்பதியர்கள் சகஜமாக நடந்து கொள்வது நல்லது. வீண் பேச்சுக்களையோ அல்லது விளையாட்டாக பேசக்கூடிய விஷயங்களை தவிர்த்தாலே குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு சீராக அமையும். காதலர்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வது நல்லது. நிதி நிலைமைகள் வளர்ச்சி என்பது இன்றைய நாள் மத்தியமமாக இருக்கும். இருந்தாலும் ஏதாவது ஒரு தேவைக்கு அந்த பணம் உங்களுக்கு உதவும். அதே நேரத்தில் வரவுக்கு ஏற்றபடி செலவுகளும் அதிகமாகத்தான் இருக்கிறது. சிக்கனமாக இருங்கள். தேவையற்ற செயல்பாடுகளுக்காகவோ தேவையற்ற பொருளுக்காகவோ பணத்தை செலவு செய்ய வேண்டாம். கையில் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பார்கள். அதே போல பணத்தினுடைய உண்மை நிலையை உணர்ந்து நீங்கள் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். சம்பாதிப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறீர்கள் என்பதை செலவு செய்யும் பொழுது கருத்தில் கொள்வது நல்லது. சில நேரம் மனதில் தைரியமற்ற நிலை இருக்கும். அசௌகரியமாக உணர்வீர்கள். மனக்கவலைகளை தவிர்ப்பது நலம். மனம் நன்றாக இருந்தால் உடலும் நன்றாக இருக்கும். ஆக உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய உடலையும் நன்றாக பார்த்து கொண்டாலே போதும். இது உங்களுடைய ஆரோக்கியத்தை சீர்படுத்த உதவிகரமாக இருக்கும். கோவில்களுக்கு வெளி இடங்களுக்கு சென்று வருவதால் மன ஆறுதல் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு கல்வி நிலையில் இருந்த சங்கடங்கள் மறையும். தயக்கமின்றி முன்னெடுத்து செல்வீர்கள். பரபரப்போ பதட்டமோ இல்லாமல் அமைதியான போக்கோடு உங்களுடைய கல்வி நிலையை நீங்கள் உயர்த்தி கொண்டே சென்றால் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை தரும். புதிய வீடு, மனை வாங்குவது, வாகனம் வாங்க முற்படுவது, ஆடை அணிகலன்கள் இவற்றை வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது.
ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். செயல்களில் கவனம் வேண்டும். பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் திடீர் பயணங்கள் ஏற்படலாம். புதிய அனுபவம் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். தம்பதியர்களுக்குள் புரிதல் இருக்கும். மன மகிழ்வோடு காணப்படக்கூடிய நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக இந்த நாள் அமைய ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது இன்று மிதமான பலன்கள் கிடைக்கும். செயல்களை முடிப்பது சற்று கடினமாக உணர்வீர்கள். இருந்தாலும் சில பணிகள் உங்களுக்கு நிலுவையில் நிற்கும். தொடர்ந்து சில காரியத்தை முடிக்கும் வரை மனோதிடத்தோடு இருக்க வேண்டும். மனோபலம் வேண்டும். ஆக எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் பாதியில் நிற்காமல் முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்கள். உத்வேகம் வேண்டும். உற்சாகமாக இருந்தாலே வேலைகள் உங்களுக்கு சுறுசுறுப்பாக நீங்கள் அறியாமலேயே நடக்கும். இன்றைய நாள் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சவால்களை சந்திக்க சமநிலை போக்கு தேவை. யாரையும் எதற்காகவும் எந்த விதத்திலும் விமர்சனம் செய்யாதீர்கள். குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்க முடியாமல் போகலாம். இருந்தாலும் மனச்சோர்வு வேண்டாம். தன்னம்பிக்கையை இழக்காமல் இந்த நாள் செய்ய முடியும் என்கிற உத்வேகத்தோடு உங்களுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வையுங்கள். மனக்கவலைகள் ஏற்படும் பொழுது அவற்றை பெரிதுபடுத்த வேண்டாம். மிக சாதாரணமாக விட்டுவிடுங்கள். மன வருந்தும்படியாக சில செயல்கள் நடக்கும். மன கஷ்டத்தோடு சில நேரம் மன அமைப்பு இப்படி இருக்கும். இருந்தாலும் சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று சொல்லி உலக நன்மைக்காக உடனே பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உடனடியாக விலகுவதை நீங்கள் அனுபவ ரீதியாக உணரலாம். பிறர் நலமாக வாழ வேண்டும், பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை முன்வையுங்கள். இறைவன் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு வழி கிடைக்கும். ஆகவே உலக நன்மைக்காக அவ்வப்போது பிரார்த்தனை செய்து கொண்டே வாருங்கள். மிகுந்த பொக்கிஷம் உள்ளவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். மனதளவில் புதிய லட்சியங்களை நிர்ணயம் செய்வீர்கள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் உங்களுக்கு இருக்கும். அடமானம் வைத்த பொருட்களை மீட்பதற்கான சூழல் அமையும். தங்க நகை ஆபரணங்கள் மற்றும் வீடு மனை நிலம் பத்திரம் தொடர்பான விஷயங்கள் அடமானம் வைத்திருந்தால் அவை மீண்டும் உங்கள் கைக்கு கிடைக்கும்படியாக பொருள் வரவு ஏற்படலாம். நீண்ட நாளாக செய்ய நினைத்த இறை பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். உழைப்பு நிறைந்த நாள் மிதுனராசி அன்பர்களுக்கு. மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டம் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. தம்பதியர்களுக்கிடையே பார்க்கும் பொழுது குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையோடு கருத்து வேறுபாடுகள் எழலாம். இதனால் முரண்பாடு இருக்கும். இருவரும் பரஸ்பரமாக பேசிக்கொள்வதன் மூலம் தீர்வு காணலாம். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்பார்கள். ஆக பரஸ்பர ஒற்றுமையோடு இருந்து வேலைகளை கவனிப்பது நல்லது. காதலர்களுக்கு மனம் பொருந்தி இருக்காது. மனதில் வேற்றுமைகள் இருக்கும். கருத்து வேற்றுமைகள் உண்டாகலாம். ஆக உங்கள் வருங்கால துணையினிடத்தில் அனுசரித்து பொறுமையாக பேசுவது அவசியம். நாத்திகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அதனுடைய உண்மை தன்மைகளை தெரியாமல் வெளிப்படுத்தாதீர்கள். பண ரீதியாக பார்க்கும்போது வரவும் செலவுமே இரண்டும் இணைந்தே இருக்கும். ஒரு பக்கம் வரவு இருந்தாலும் ஒரு பக்கம் செலவு நடந்து கொண்டே இருக்கும்.
சேமிப்பது என்பது மிக குறைவாகவே இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் சேர்த்து வைத்த பணத்தை கூட இந்த நாளில் சேர்க்கலாம் என்று முயற்சி எடுத்தாலும் அது நடக்காது. வங்கியினுடைய சேமிப்பு கணக்கை உயர்த்துவதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். இருந்தாலும் உங்களுடைய தாயாருக்கு ஏற்படக்கூடிய சிறிய அளவில் உடல்நல கோளாறு காரணமாக சில பணத்தை நீங்கள் செலவு செய்ய நேரலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு பார்ப்பது, மனை வாங்குவது, இது தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளீர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷம். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அந்யுன்யம் அதிகரிக்கும். ஒற்றுமை பலப்படும். பிரச்சனைகள் குறையும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை அதிகரிக்கும். லட்சியத்தை நிர்ணயம் செய்வீர்கள். அடமான பொருட்களை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு நிறைந்த நாள். பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். இறைவனுடைய ஆசை பரிபூரணமாக கிடைக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது மனதளவில் உற்சாகம் பிறக்கும். சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும். இன்று இனிமையான நாள். கடகராசி அன்பர்களே, மிகுந்த சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்களுடைய செயல்களை மிக எளிதாக்க முடிப்பீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறும். அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்றைய தினம் அமைகிறது. ஊக்கம், உற்சாகம் பிறக்கும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வேலை தொடர்பாக வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடியவர்களுக்கு வியாபாரம் சார்பாக ஆதாயம் அடைவீர்கள். உங்களுடைய செயல் திறனுக்கு ஏற்றபடி உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு இன்றைய நாள் கிடைக்கும். மிகுந்த வளர்ச்சிக்குண்டான நாள். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது என்று நம்புங்கள். கிரக நிலைகளும் சீராக இருப்பதால் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பலன்கள் இன்றைய தினம் கிடைக்கிறது. உங்களுக்கான வேலைகளை மிகுந்த தரத்தோடு முடித்துக் கொடுப்பீர்கள். மற்றவர்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கையை இன்னும் மென்மேலும் ஆழப்படுத்துவீர்கள். அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய நாளாகத்தான் அமைகிறது. தம்பதியர்கள் இருவருமே ஒற்றுமையாக இருப்பீர்கள். உங்கள் துணைவரிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவதும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் மதித்து நடப்பதும், இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் குடும்பத்தில் இருக்கும்போது மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. நல்ல புரிந்துணர்வு இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு மதித்து நடப்பார்கள். இந்த ஒரு நிலையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும். கடகராசி அன்பர்களே, காதலர்களுக்கு ஏற்ற நாள். உங்களுடைய காதல் உறவில் இருந்த கசப்புகள் நீங்கும். மன கிளேசங்கள், மன கஷ்டங்கள் அகன்று இருவரும் ஒருமித்த கருத்தோடு இருப்பீர்கள். நட்பு பாராட்டக்கூடிய நிலை உண்டு. நகைச்சுவை உணர்வோடு நடந்து கொள்வீர்கள். மனதில் எந்தவிதமான வருத்தமோ கவலையோ கஷ்டங்களோ இருக்காது. மிக தெளிவான சில முடிவுகளை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். விவசாய வேலைகளில் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுநாள் வரையில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். தயக்கம் விலகும். தாமதமாக நடந்து கொண்டிருந்த சில கல்வி சார்ந்த விஷயங்களில் துரிதம் ஏற்படும். புகழ் நிறைந்த நாள். வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக பார்த்து செய்வதால் வாடிக்கையாளர்களுடைய வரத்து அதிகரிக்கும். லாபம் பெறுவீர்கள். மேன்மையாக இருப்பதற்கான சூழல் உண்டு. உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி, தைரியம், இதன் காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியமுடன் இருப்பீர்கள். குடும்பத்திற்கு தேவையான சில வஸ்துக்களை வாங்கி மகிழ்வீர்கள்.
எண்ணிய காரியத்தை துரிதமாக முடிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். லாபம் மென்மேலும் ஏற ஏற எதிர்காலத்திற்காக முதலீடு செய்வதோடு மட்டுமல்ல, இடம், மனை, நிலம் வாங்குவதற்கான சிந்தனைகள் மேம்படும். ஒரு சிலருக்கு வீடு கட்டுவதற்கான ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையை முழுமையாக ரசித்து அனுபவித்து சந்தோஷமாக வாழக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவியுங்கள். ஆத்மார்த்தமாக மனதார நீங்கள் நினைத்தாலே போதும். நேரடியாக அவர்களிடத்தில் ஆசி பெற்றாலும், தாய் தந்தையர் பெற்றோர் இல்லாதவர்கள் மானசீகமாக நன்றி தெரிவித்தாலே அது உங்களுக்கு மென்மேலும் ஆசியை வழங்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் பிறக்கும். சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும். உறவுகளினால் ஆதாயம் உண்டு. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். ஆதாயம் அடைவீர்கள். மேன்மை நிறைந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புகழ் நிறைந்த நாள். மாற்றம் ஏற்படும். உதவிகள் கிடைக்கக்கூடும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை, முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். கோல்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய ராசி பலன்களுக்கான நிலை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை மிக சரியாக முறையாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாள் துடிப்பான நாளாக அமையும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் பாதுகாப்பு இல்லாத ஒரு சில தன்மை உணர்வு இருக்கும். அவற்றை தவிர்ப்பது நல்லது. இறைவன் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்கிற உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். தைரியம் தானாக வந்துவிடும். இன்று நடக்கக்கூடிய சில விஷயங்களை லேசாக எடுத்துக் கொள்ளுங்கள். தீவிரப்படுத்த வேண்டாம். எதையும் மனதில் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டாம். அவ்வப்போது நடக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. வேலையிடச் சூழலில் கூடுதலான பொறுப்புகள் இருக்கும். கவனமாகவும் சிறப்பாக செய்ய நல்ல விதமாக திட்டம் ஒன்றை நீங்கள் முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போது நல்ல பலன் கிடைக்கும். தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் சில விஷயங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது நிலையான உறவிற்கு நல்லதல்ல. எதையும் லேசாக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து அமைதியான முறையில் இருப்பது அவசியம். காதலர்களுக்கு முன்பின் முரணான விஷயங்களாக கூட இருக்கலாம். மனதில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். இந்த நாள் அனுசரணையான போக்கோடு நட்பு ரீதியாக இருப்பது அவசியம். புதுவிதமான யுக்திகளை கையாண்டு வெற்றியும் அடைவீர்கள். மாணவர்களுக்கு எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். மன தைரியத்தையும் மனோ திடத்தையும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். படிப்பில் குழப்பங்களை தவிர்த்து விடுங்கள். உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும். பண வரவுகள் இருக்கும். அதனை முறையாக நீங்கள் செலவு செய்வதற்கு திட்டம் தீட்ட வேண்டும். சேமிப்பு சம்பந்தமான விஷயங்களிலும் நாட்டம் அதிகரிக்கலாம். குறைந்த அளவே பணம் வருமானம் இருந்தாலும் அதிலும் சிக்கனத்தை கையாண்டு சேமிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படும். இன்று கணிசமான தொகை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஒரு நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமானால் தியானம், யோகாசனங்கள் செய்யும் போது உடல் ஆரோக்கியம் இருக்கும். மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். எதிர்பார்ப்புகளை கைவிடுவது நல்லது. தொழில் சார்ந்த
விஷயங்களில் முயற்சிகள் செய்து கொண்டே வாருங்கள். உங்களுடைய ராசிக்கு அனுகூலமான நிலை ஏற்படும் பொழுது நிச்சயம் தொழிலில் நல்ல விருத்தி முன்னேற்றம் இருக்கும். அயராது உழைத்துக் கொண்டே வாருங்கள். உழைப்பில் மட்டும் குறை வேண்டாம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொன்னது போல, கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அந்த உழைப்புக்குண்டான பலனை நான் தருவேன் என்றார். ஆக எதையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் செய்து கொண்டே வாருங்கள். நிச்சயம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு சித்திக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது, நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மன மகிழ்வோடு இருப்பீர்கள். புதிய பொருட்கள் சேரும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எண்ணியது நடக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. உடன் பிறந்தவர்களால் ஆதரவு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வரவு நிறைந்த நாள். திறமைகள் வெளிப்படும். எதிலும் தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் நவ கிரகங்களினுடைய நல்லாசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்துக் கொண்டே இருக்கட்டும். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது, திடீர் வரவுகள் உண்டாகும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். இன்று சுமூகமான பலன்கள் பெறுவீர்கள். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சரியாக முறையாக திட்டமிட்டு கடினமாக உழைத்தால் நிச்சயம் அதிர்ஷ்டம் என்பது வந்தே சேரும். சக பணியாளர்களுடைய வளர்ச்சி காரணமாக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். தன வரவுகள் மூலம் வாழ்க்கை தரம் உயரும். தந்தை வழியில் வீண் செலவுகள் ஏற்படலாம். மற்றவர்களுடைய தேவைகளுக்காக சில முயற்சிகளை எடுப்பீர்கள். புதுவிதமான பொருள் சேர்க்கையின் காரணமாக மன மகிழ்ச்சி அதிகரிக்கலாம். எதிர்கால திட்டங்களை மேன்மைப்படுத்துவீர்கள். முதலீடுகள் தொழில் ரீதியாக மேம்படலாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். நுணுக்கங்களை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்வீர்கள். விற்கப்படாத பொருட்களை விற்று தீர்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. வாடிக்கையாளர்களுடைய வரவு எப்போதும் போல் இல்லாமல் இந்த நாள் சற்று அதிகமாகவே இருக்கும். சக வியாபாரிகளிடத்தில் இருந்து விலகி வருவது நல்லது. உங்களை பற்றி குறைவாக பேசக்கூடியவர்கள், பொறாமை கொள்பவர்கள், எதிர்வினைகள் ஆற்றுபவர்களிடத்தில் நீங்கள் நிற்க வேண்டாம். வருங்காலத்திற்குண்டான முதலீடுகள் மேம்படும். கலைத்துறைகளில் மேன்மை உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, குடும்பத்தில் வளைந்து கொடுத்து செல்வது அவசியம். போட்டி அதிகமாகத்தான் இருக்கும். தொழில் ரீதியாக போட்டி இருக்கும். எல்லாவற்றையும் சமாளித்துதான் நீங்கள் மேலே வரவேண்டிய சூழல் ஏற்படலாம். தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் பேசும்போது கண்டிப்புடன் நடந்து கொள்வீர்கள். கோப உணர்வுகள் வேண்டாம். எந்த விதத்திலும் வன்மையாக நடந்து கொள்ளாதீர்கள். பதட்டமில்லாத ஒரு நல்ல உறவை ஏற்படுத்த நீங்கள் தவிர்ப்பது நலம். காதலர்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. மனதளவில் உங்களுக்குள் சில சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எண்ணத்தில் தெளிவு இருந்தால் உங்கள் வருங்கால துணையினிடத்தில் சில விஷயங்களை பகிரலாம். தெளிவற்ற நிலையில் இருக்கும்போது அமைதியான போக்கை கடைபிடிப்பது அவசியம். இன்று நிதி நிலையில் ஏற்ற இறக்கம் காணப்படாது. பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை முறையாக பராமரிக்க வேண்டியது அவசியம். உயர் அழுத்த வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். பதட்டத்தையும் பரபரப்பையும் தவிர்க்க வேண்டும். மாணவர்கள் கல்வி ரீதியாக முன்னேறி செல்வதற்கு வழி உண்டு. இருந்தாலும் அவ்வப்போது படிப்பதற்கு முன் தியானம் மேற்கொள்வது சிறந்தது.
கூடுமான வரையில் மன அமைதியோடு இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். கன்னிராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நலம். பண பரிவர்த்தனை சம்பந்தமான ஆவணங்களை முறையாக பராமரிக்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமைகள் மத்தியமமாக இருந்தாலும் அதனை பாதுகாப்பாக நீங்கள் கொண்டு செல்லும் போது பணம் பற்றிய பிரச்சனைகள் இருக்காது. தேவையில்லாத விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டாம். அதிலும் உணவகம் தொடர்பான விஷயங்களில் பணத்தை வீண் விரயங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்தினால் நன்மைகள் உண்டு. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திடீர் வரவுகள் உண்டாகும். பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்கள் காணப்படும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும். தன வரவுகள் மூலம் மகிழ்வாக இருப்பீர்கள். வீண் செலவுகளும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் அதிகம் இருக்கும். மேன்மை உண்டாகும். எதிர்காலத்திற்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் அமோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது சகல கலை சம்பந்தமான வேலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். ராசிநாதனான சுக்கிர பகவானுக்கான காரகத்துவம் கலை, பெண்கள், அழகு, இப்படி வாசனை திரவியங்கள் போன்ற காரகத்துவம் பெற்றவர் தான் சுக்கிர பகவான். ஆக இந்த நாளில் சினிமா தொடர்பான வேலைகளில் இருப்பவர்கள், இலக்கியம், இசை, நடனம், நாட்டியம், பாட்டு, கச்சேரி தொடர்பான நிலையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு வளமை, செழிப்பு அதிகரிக்கும். சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கலாம். மனம் விட்டு பேசுவதால் அமைதி உண்டாக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் சகஜமான போக்கு, நகைச்சுவை உணர்வு, இதன் காரணமாக நன்மைகள் ஏற்படும். பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இறை பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள். அப்போது மன ஆறுதல் அதிகம் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிலும் சற்று சிந்தித்து நிதானமாக செயல்படுங்கள். உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் வரக்கூடிய சில எதிர்வினைகளை சமாளித்தே ஆக வேண்டும். எதற்கும் அஞ்சாமல் துணிவே துணை என இருங்கள். இன்றைய நாள் தைரியலட்சுமி வழிபாடு சிறந்தது. ஒவ்வொரு வேலைகளையும் தொழிலையும் முறையாக திட்டமிட்டால் மிக சிறப்பாக செயல்படுத்த முடியும். அதன் மூலம் வெற்றி காண முடியும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். எதையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக செய்வதால் சில நேரத்தில் கெட்ட பெயர் கிடைக்கும். என்ன செய்வதென்றே புரியாமல் இருக்கும். உண்மையாக நடந்து கொள்வது தவறா என்கிறது போன்ற ஒரு மனநிலையை உங்களுக்கே உருவாக்கிவிடும். ஆக உங்களுடைய ராசியினுடைய சின்னம் தராசு. எப்படி தராசு நேராக, நியாயமாக, நடுநிலையாக இருக்குமோ அதே போலத்தான் நீங்களும் இருப்பீர்கள். எதற்கும் மயங்காதவர்கள். ரிப்பீட். எந்த விஷயத்திற்காகவும் மயங்க மாட்டீர்கள். நேர்பட பேசுவீர்கள். தொழில்நுட்ப தேடல் அதிகரிக்கலாம். கனிவாக பேசுவதன் மூலம் நல்ல மதிப்பை பெறுவீர்கள். இரக்கம் வேண்டிய நாள். தம்பதியர்கள் உங்கள் துணைவரோடு பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவீர்கள். அதிலும் கவனமற்ற வார்த்தைகளை பேச வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதனால் உங்களுடைய திருமண உறவில் மகிழ்ச்சி பாதிக்கலாம்.
காதலர்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. சமரசமான பேச்சு என்பது இருக்காது. ஏதோ ஒரு சில விதமான குழப்பங்களோடு இருப்பீர்கள். பணம் சம்பந்தமாக அஜாக்கிரதையாக இருப்பதால் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கண் மற்றும் பல்வலி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதால் சிறந்த பலன் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். புதிய கண்ணோட்டம் பிறக்கும். அமைதி உண்டாகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் நிதானமாக இருக்க வேண்டும். பொறுமை அவசியம். வேலையில் மாற்றம் ஏற்படலாம். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இரக்கம் வேண்டிய நாள். நல்ல மதிப்பை பெறுவீர்கள். தேடல் அதிகரிக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை, முருகப் பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்துக் கொண்டே இருக்கட்டும். கோல்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் வரக்கூடிய அமைப்புகள்: செயல்களில் சுதந்திரமாக இருப்பீர்கள். பிறருக்கு அடிமை என்பது இல்லாமல் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை தாராளமாக முன்னெடுத்து முடிப்பீர்கள். இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்களில், அதிலும் மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது. உபரி வருமானம் மேம்படும். பிறருக்கான விஷயங்களில் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் சாதகமான நாளாக இருக்கிறது. குறைந்த அளவில் சில சின்ன சின்ன முயற்சிகள் செய்தாலும் அதில் அதிக வெற்றியும் கிடைக்கும். நம்பிக்கை உணர்வோடு இருப்பீர்கள். இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். இன்றைய நாளில் முக்கிய சந்திப்புகளில் கலந்து கொள்வதில் மும்முரமாக இருப்பீர்கள். சில நபர்களுடைய சந்திப்பு மகிழ்வை தரும். உங்களுக்கான கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்து சொல்வீர்கள். பிறர் புரியும்படியாக பேசுவீர்கள். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த எழுச்சியை வெளியே கொட்டுவீர்கள். இந்த ஒரு நிலையானது உங்களுக்கு தொழில் ரீதியாக வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக பணியாளர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். உங்கள் துணைவரை மகிழ்விக்கும் விதமாக நடந்து கொள்வீர்கள். காதலர்களுக்கு ஏற்ற நாள். இருவரிடத்திலும் மகிழ்ச்சி வெளிப்படும். இன்று நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, ஸ்திரமான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். மன ரீதியாக புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். சலனம் நிறைந்த நாள். தேக ஆரோக்கியம் திருப்திகரமாக காணப்படும். மாணவ மாணவிகள் கல்வி ரீதியாக சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். படிப்பின் மீதான கவனம் வேண்டும். விழிப்புணர்வாகவும் இருந்து கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம்,
ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் சுதந்திரமாக இருப்பீர்கள். ஆரோக்கியமான சிந்தனைகள் மேலோங்கும். பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருமானம் மேம்படும். மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். புதிய அனுபவம் கிடைக்கும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சலனம் நிறைந்த நாள். எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் கவனமாக இருப்பது அவசியம். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்று சிறந்த பலன்கள் கிடைக்கும். புத்துணர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீர்கள். புதிய முயற்சிகள் இன்று லாபகரமான சூழலை ஏற்படுத்தும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உத்தியோக வேலைகளில் பொறுப்புகள் மேம்படும். மனதில் சேமிப்பு சம்பந்தமான சிந்தனை அதிகரிக்கும். பணியிட சூழல் சாதகமாக இருக்கும். உங்கள் வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். பணிகளை ஒழுங்காக உற்சாகமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெருகும். கலைத்துறையினருக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். தம்பதியர்கள் உங்கள் துணைவரோடு மகிழ்வாக இருப்பீர்கள். மனநிலையில் இருந்த சங்கடங்கள் மறையும். உங்கள் வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்துவதில் இருவருமே பங்காற்றுவீர்கள். இதனால் உங்களுடைய குடும்ப உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். காதலர்களுக்கு ஏற்ற நாள். உற்சாகமாக செயல்படுவீர்கள். வருங்கால துணைவருடைய மதிப்பை உணரக்கூடிய அமைப்பு உண்டு. வருமானம் போதிய அளவு இருக்கும். பணத்திற்கு எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது. நினைத்தபடியாக பொருட்களை வாங்குவீர்கள். சாதகமான நாளாக இருக்கிறது. கையில் பணம் இருக்கும்போது எந்தவிதமான மன கஷ்டங்களும் தோன்றாது. உங்களுடைய வாழ்க்கையை மிக அற்புதமாக வாழ தொடங்குவீர்கள். எதிர்காலத்திற்காக சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கான பண தேவைகள் இன்று பூர்த்தி அடைய கிரகநிலைகள் சாதகமாக இருக்கிறது. அதிக அளவில் பணமும் சேமிப்பீர்கள். பிறரிடத்தில் கொடுத்த பணம் மீண்டும் உங்கள் கைக்கு வரும். மிகுந்த உற்சாகமாக இருப்பீர்கள். மாணவர்களே, கல்வியில் இருந்த தளர்ச்சிகள் விலகும். மிக வேகத்தோடு முன்னேறுவதற்கான முறைகளை கையாளுவீர்கள். விளையாட்டு விஷயங்கள் மட்டுமல்ல, கலை தொடர்பான நிலைகளிலும் கைவேலை தொடர்பாக புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று நீங்கள் மிகுந்த உற்சாகமாக ஆரோக்கியமாக சிறப்பாக இருப்பீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆரோக்கியத்தினுடைய நிலையை வைத்து சிந்திக்கக்கூடிய சக்தியும் அதிகமாக்கும். பலம் பொருந்தியவர்களாக இருப்பீர்கள். தொழிலில் அபிவிருத்திக்கான சூழல் உண்டு. வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக வேலைகளில் பொறுப்புகள் மேம்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டகரமான எண் 5. அதிர்ஷ்டகரமான நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம்
1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அபிவிருத்திக்கான சூழல் ஏற்படும். வருமானத்தை மேன்மைப்படுத்துவீர்கள். அதிக அளவில் வாய்ப்புகள் கிட்டும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஊக்கம் நிறைந்த நாள். சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். பொறுப்புகளை உணர்ந்து செய்வீர்கள். குழந்தைகளினால் சுப செய்திகள் கிடைக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிட்டட்டும். இந்த நாள் அமைதி நிறைந்த நாளாகவும் மனதில் சந்தோஷம் உத்வேகம் பெருகட்டும். எல்லா நலனும் வளமும் பெற்று சீராக வாழ எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். இந்த நாள் உங்களுக்கு சிறந்த பலனாக கிடைக்கும்படியாக சாதகம் நிறைந்த நாளாக அமைத்துக் கொள்வது அவசியம். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் சிலவற்றை தவிர்ப்பது நலம். பரபரப்பான பணிச்சூழல் இருக்கும். ஓய்வெடுக்க நினைத்தாலும் எடுக்க முடியாது. தொடர்ந்து வேலைகளை கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் இருப்பீர்கள். உடல் அசதி சற்று ஏற்பட்டு நீங்கும். சாதகமற்ற சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுடைய அனுபவத்தை கொண்டு எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். இன்று மிக சரியாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். அரசு வழியில் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். வேலை தொடர்பாக வெளி இடங்களுக்கு சிறுதூர பயணங்களையோ அல்லது தொலைதூர பயணங்களையோ மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படலாம். அரசு சம்பந்தமான வழியில் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படலாம். பாதியில் விடுபட்ட வேலைகளை மிக விரைவாக முடிப்பீர்கள். கடனால் ஏற்பட்ட அவமானங்கள் நீங்கும். பணத்தினால் வந்த பிரச்சனைகள் அகலும். தொடர்ந்து செய்ய முடியாமல் விடுபட்டு போன சில காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்ல உறவை பராமரிக்க முடியாது. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது. காதலர்களுக்கு மன நிறைவற்ற நாளாக இருக்கும். மகிழ்ச்சி என்பது காணப்படாது. வருங்கால துணையை நீங்கள் சந்தேகிக்காமல் இருப்பது அவசியம். நேர்மறையான எண்ணங்களோடு இருப்பது நல்லது. எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். மகர ராசி அன்பர்களே, காதலர்கள் இருவருமே சந்திக்காமல் பேசாமல் இருப்பது மிக விசேஷம். இன்று உங்களுடைய வங்கியில் கணிசமான தொகை பராமரிப்பது என்பது கடினமாக உணர்வீர்கள். அதிக செலவுகள் காரணமாக கையிருப்பு என்பது காணாது. ஏதாவது ஒரு வகையில் பணம் செலவாகி கொண்டே இருக்கும். பணம் கரையும். ஆரோக்கியம் என்பது உங்கள் மனநிலையிலும் இருக்க வேண்டும், உடல் நிலையிலும் இருக்க வேண்டும். ஆகவே அமைதி இல்லாத ஒரு தன்மை இருந்தால் தவிர்த்து விடுங்கள். எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறையாக சிந்திக்க துவங்குங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானம் மற்றும் யோகாசன பயிற்சிகள் செய்வதால் மன பதட்டம் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியத்தை பாதிக்காத வகையில் செயல்படுங்கள். மகர ராசி அன்பர்களே, மறதி குறையும் நாள். உடல் ஆரோக்கியத்திற்காக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாளும் கூட. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம்.
பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும், சமூக சிந்தனைகள் மேலோங்கும், தொழில் விருத்தி அடையும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த கடன் கிடைக்கும், கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மறதி குறையும் நாள், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நிலுவையில் இருந்து வந்த வேலைகளை முடிப்பீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். இன்றைய நாள் பலன்கள் இரண்டும் கலந்தது போலவே இருக்கும். அனுகூலமான செயல்கள் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். சில சமயங்களில் நீங்கள் பொறுமையின்றி காணப்படுவீர்கள். தைரியம் இழக்கும் வகையில் கடினமான சூழ்நிலைகள் வந்து போகலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனை மனதளவில் அதிகரிக்கும். வேலையில் தவறுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது. சரியாக திட்டமிட்டு மிகுந்த கவனமாக செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் திறமைக்கு ஏற்றபடி புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சில நேரங்களில் அற்ப விஷயங்களை கூட பெரிதாக்குவீர்கள். இது உங்களுடைய குடும்ப உறவில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். காதலர்கள் உங்கள் துணையோடு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக இன்று பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும். இன்று செரிமானம் சம்பந்தமாக பிரச்சனை வரலாம். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. மாணவர்கள் படிப்பு விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். வியாபார ரீதியாக வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். படிக்கக்கூடிய நபர்களுக்கு தேர்ச்சி நிறைந்த நாள். மகான்களுடைய தரிசனத்தால் மகிழ்ச்சி அடைவீர்கள். மனநலமும் உடல் நலமும் சீராக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்வது அவசியம். வெள்ளிக்கிழமை தினம் தெய்வ வழிபாடுக்கு உகந்த நாள். உங்களுக்கு பிடித்த தெய்வ வழிபாடு செய்வது நல்லது. பெரும்பாலும் சிவபெருமானுடைய வழிபாடு, ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு செய்தால் நலம். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் அவ்வப்போது செய்து வர சுபிக்ஷமான பலன்களை பெறுவீர்கள். மன ஓட்டத்தினுடைய போக்கை சீர்படுத்திக் கொள்வது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். சுபகாரிய பேச்சுக்கள் எண்ணத்தில் ஈடேறும். புதிய அனுபவங்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மனதளவில் அதிகரிக்கும். திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மகான்களுடைய தரிசனம் அமையும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேர்ச்சி நிறைந்த நாள். மதிப்பு அதிகரிக்கும். மகிழ்ச்சி அடைவீர்கள்.
இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். இன்று வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நாள். முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். சில நேரம் திடீர் செலவுகள் வரலாம். உயர் அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். பலன்கள் இன்றைய நாள் கலந்தது போல இருக்கும். தலைமை அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அப்படி செய்தீர்களே ஆனால் பணியிட சூழல் சாதகமாக இருக்கும். உங்களுடைய திறமைக்கு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை காரணமாக நீங்கள் உயர்ந்த நிலையை அடைவீர்கள். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். காதலர்களுக்கிடையே நல்ல புரிந்துணர்வு இருக்கும். இன்று பணவரவு சிறப்பாக காணப்படலாம். இந்த ஒரு நிலையானது உங்களிடம் திருப்தியை ஏற்படுத்தும். வங்கி இருப்பு அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பது போல இருக்கும் பணத்தினுடைய நிலை. வெளி வட்டாரத்தில் விவாதங்களை குறைத்துக் கொள்ளவும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். மீனராசி அன்பர்களே, எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும். எல்லாவிதமான விஷயங்கள் இருந்தாலும் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் நம்பிக்கை உணர்வு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வி நிலையில் உயர்வு ஏற்படும். உத்வேகமாக உற்சாகமாக இலக்கை அடையக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். ராசிக்கான அமைப்பு படி இன்றைய நாள் தொழில் விருத்தி ஏற்படும். சமூக சிந்தனைகள் அதிகரிக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மிகப்பெரிய ஆலோசனைகள் உங்கள் மூலமாகவே கிடைக்கும். பலரையும் அனுசரித்து தட்டி கொடுத்து போகக்கூடிய போக்கு உண்டு. தலைமை பண்புகள் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் குருவாக இருப்பீர்கள். யாரிடத்திலும் மண்டியிட்டு நடக்க மாட்டீர்கள். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களிடத்தில் எடுபடும். மிகப்பெரிய ஆசானாக வலம் வருவீர்கள். ஆக அரசியல் சுற்று வட்டாரத்தில் உங்களுக்கு என்று இன்றைய நாள் தனிப்பெயர் மதிப்பு மரியாதை உண்டு. கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம். உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். விவாத பேச்சுக்கள் வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் பிறரோடு வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். மீனராசி அன்பர்களே, ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். அனுபவங்கள் உண்டாகும். எதிர்பாராத பயணங்கள் ஏற்படலாம். இந்த நாள் உங்களுக்கு ஏற்றபடி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானையும்
நவ கிரகங்களையும் பிரார்த்தனை செய்யுங்கள், நல்லதே நடக்கும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அனுகிரகம் நிறைந்த நாளாக அமைய